நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே நெஞ்சில கை வச்சுக்கிறேன். ஆஞ்சி ஆபரேஷன் பண்றாங்களா, அடிக்கடி மார்ல கை வச்சுக்கிறான். நோ ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்றேனா, அடுத்த மாசம் கூத்துப்பட்டியில சேரலான்னுக்கிறேண்ணா. டேய், அடுத்த மாதம் ஸ்டீல் பட்டி சேர்ந்தாலும் நம்புவாங்கடா யாருன்னா. நோ வேணா நான் திருப்பி படத்தை லூஸ் மாதிரி பண்ணி காட்டா. நீ இவ்வளவு நேரம் பண்ணி காமிச்சதே போதும்பா. இவன் நடிப்பறவே பண்றான்டா. அம்மா பழைய திவாகர் பேஸ் கடுப்பா பத்து பார்த்தா. வாட்டர் மெலன் ஸ்டார். காதல் வந்தால் சொல்லி அனுப்பு. ஊந்து வர போறான், ஏபி அனுப்பு அவனை. மனசுல இருக்க சாமுன் நினைப்பு. கடல்ல போனோட போல கக்கூஸ் போயிட்டு காலு ரத்னம் பயணிக்கிறான் பாரு அவன். இவங்களாம் அமையாது. எந்த பொண்ணும் சாமியாவது இவன் ஒரு லவம் அமையாது. படகு விட்டு துடுப்பு யாராங்க விட்டு போயிடுறாங்க. ஓ துடுப்பு இல்லையா, அது பெங்காலி ஆண்டி மாரிக்குதியா. லவ்ல பிரச்சனை சூசைட் பண்ண வந்திருக்குமோ. வா காப்பாத்துறவங்க சார் பண்ணிடலாம் வா. நோ நோ சார் பண்ணிக்கிறேன்னா எல்லாத்துலயும் போ. மேடம் 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 யா ஆயா இல்லடா நான்டா சார்ப்பா. ஆமாப்பா சார்தான்பா. என்ன சார் திடீர்னு லவர்ஸ் டேக்கு உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண வந்திருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண வந்துக்கிறியா? ஆமா, நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். கரெக்டு தான், நிறைய பேர் சொல்லி பண்ணி விடுவோம். ஒரு வீடியோ ஒன்று இது லவர்ஸ் டேக்கு பண்ணிட்டா போச்சு. சூப்பர் சார். லவபிள் பாய் மேடியா. லவர்ஸ் பாய் மேடி தான். அப்போ நான் தான் மேடியா. இவர் பா ரெமோப்பா இவரு. ரெமோ ஆமா இப்போ பாப்போம் டெமோ என்னண்ணா எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்துருக்குது, ரொம்ப தலைவலி இதுண்ணா. நீங்களா சிங்கர் தானே? ஆமா. பாட்டு போட்டு விளாடலாமா? என்ன இது சபரிமலை சின்ன பாதை மாரி இருக்குது. ஃபர்ஸ்ட் காசிலேருந்து போகலாமா? வாரணாசிலேருந்து போடும். ஐயோ என்னண்ணா பண்றது? என்னண்ணா பண்றதா? பாட்டு பாடு, கால இருந்து ஸ்டார்ட் பண்ணு. கால்ல இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும்? வாயில இருந்தா ஸ்டார்ட் பண்ண முடியும். எதனா ஒன்று பாடு. கன்னித்தீவு பொண்ணா, கட்டெரும்பு கண்ணா, தொட வராத பையா, பக்கத்துல பையா. பையா அவன் யாரை விட்டா நீ யாழ இருந்து பாடு. யாரோ யாரோடு உன்னோட புருஷன். புருஷன். ஆமா புருஷன். நீ நாலந்து பாடு. நான் பாடுவா? நான் மெரசலாயிட்டேன் மெரசலாயிட்டேன். டாம தெரியாது உனக்கு, நீ பாடுப்பா. டண்ட நக்கா 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 டண்ட நக்கா நக்கா. கா காலை ஸ்டார்ட் பண்ணுப்பா. கண்ணுக்கு வா பொண்ணா, கட்டெரும்பு கண்ணா. கட்டு மர துடுப்ப போல இடுப்பா ஆட்டுறா இவ, கட்டெரும்பு ஓடத்த காட்டி கடுப்பு ஏத்துறா. இப்பெல்லாம் வந்து சரணம் சொன்னையா, ஏத்தி விடப்பா. இவரு எங்கன்னா மூத்தி விடப்பா. அதுதானே கூட்டு வந்துடும் கூட. இப்ப பாரு எப்படி மூத்தி விடுறேன். இவனை கண்டிப்பா கோத்து விடுறேன். யாரது யாரது? டேய் நாங்க தானே அது. ஆமா எவ்வளவு நேரமா உங்களை ஆலியா காண, எங்க போனீங்க இவ்வளவு நேரமா? சபரிமலை சின்ன பாதை போயிட்டு வந்தேன்டா. ஐயோ காலு நாத்துக்கு தான் வீட்டுக்குது அவங்க எல்லாருக்கும். ஆமா, நீங்க என்ன பண்ணிடுறீங்க? நாங்க ஒரு பாட்டு போட்டி நடத்தினா பல ஜட்ஜி இவரு. இவரு ஆட்டு போட்டி அந்த மாதிரி தானே பாட்டு போட்டி கேக்குறாரு. இப்ப ஆட்டு போட்டிலாம் வேணாம், ஒரு மாட்டு போட்டி கேக்குறாரு அதிகமா. கேப்பாரு. எதான் போனீங்க? இவரு என்ன பண்ணாரு அதுல? அவர்தான் ஜட்ஜி அந்த போட்டிக்கு. ஆட்டோ ஏறாது பிரிட்ஜி, ஹீரோ ஜட்ஜி. என்ன பண்றது, நீங்க வராம தான் பண்ணுகிறோம். என்ன தான் பண்ண போறேன் இப்போ? உன்னை சேனல் விட்டு தூக்க போறோம். நோ நம்ம பிளான் என்னன்னு சொல்லலாம். இப்போ எதுக்கு எல்லாம் மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் உட்காந்துக்கிறோம். உங்க பின்னாடி உட்காந்துக்கிறாரு பரமு. இதுதான் பரம படிடா. அந்த டேல கம்பெனி ஒன்று பேசுவாங்க. ஆமா, நல்லா இருக்கும்ல, செம்மையா இருக்கும். அதுல இருப்பாரு சோறு சோறு குழம்பு. எப்பா நீ சித்ரா அந்த கட்லியானு தானப்பா. லோகரா படம் அவர்தான். சிங்கம் புலி. சிங்கம் புலி கூட லாஸ்ட்ல பேர் முனிஸ்காந்த் உட்காந்து இருப்பாரு. போயிடலாண்ணா. லவ் ஃபெயிலியர் போலப்பா. அதுதான் மச்சான். இப்போ லவ் பத்தி நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? என்ன சூப்பர் லவ் லவ். எந்த மாதிரி லவ்லாம் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச லவ்ல எந்த மாதிரி லவ்லாம் இருந்தது ஊர்ல? நான் அதுக்கு காமெடியாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், சீரியஸாக இருக்கலாம். இப்போ வந்து ஒருத்தவங்க 10 வருஷம் 20 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க, அந்தமாரி இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அதுமாரி உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல லவ்வோ காரி மஞ்சள் லவ் ஏதோ ஒரு லவ் லவ் எப்படி இருந்தால் அடி இருக்கக்கூடாது அந்தமாரி சொல்லியா? நீ தான் சொல்லணும். ஐ லவ் யூ. லவ் பத்தி சொல்லியா? அதான் ஐ லவ் யூன்னு சொல்லணும். கூட லவ் சேர்த்தோம். லவ் யூன்னு சொல்றது மட்டும் லவ் கிடையாதுப்பா. அந்த லவ்வா பார்த்து உன் அனுபவத்தை சொல்லு. நீ ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் நான் சொல்றேன். நான் ஸ்டார்ட் பண்ணேன். அவர் என்ன வண்டி பெட்ரோல் இல்லையா? எங்க ஸ்டார்ட் பண்ணேன்? ஆமா உங்கள்கிட்ட தான் கேட்பேன். எனக்கு 40 ரூபா அனுப்புவேன். நீங்க சரி வீடியோல வர மாட்டீங்க. வந்துடும். ஓ நீ லவ் மேரேஜ் தானே? இல்லையா? இல்லையா? இல்லையா சொல்றேன். இல்லையா? சொல்லியா?
சொல்லு உன் லவ் சொல்லு. வேணாம் வேற எங்கன்னா ஐநூறு போலாமா? சார்ல இருந்து ஆரம்பி. ஃபர்ஸ்ட்டுமே போயிடலாம் என்ன. லவ் உங்களை எப்படி பண்ணா பிடிக்கும்? எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லவ்னா என்ன உங்க பார்வையில் சார்? லவ், வாட் இஸ் த லவ்? சிம்பிளி வேஸ்ட். நாங்கள் லவ் பற்றி கேட்டோம், உங்களை பற்றி கேட்கல. ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னேன். சூப்பர். நீங்க சொல்லுங்க. லவ் உண்மையான லவ் காதல் தான் லவ் சொல்லுவாங்க. உண்மையான காதல்னா எப்படி? தாஜ்மஹால் மாரியா? மும்தாஜ். உண்மையான காதல் லவ் பண்ணா கல்யாணம் பண்ணணும், அதான் உண்மையா லவ். கடைசி வரைக்கும் அவங்களுக்காக உண்மையா இருக்கணும்ண்ணா. சூப்பர் சூப்பர். இன்னொருத்தவங்க லைஃப்ல ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள விட்டு போக கூடாதுல்ல. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். மஜா 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 மஜா. அவங்களுக்காக உண்மையா இருந்து கடைசி வரைக்கும் இருந்து காதலிச்சு லவ் பண்ணதான் லவ். ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும், அதான் லவ். சூப்பர். நீ சொல்லுப்பா. லவ், லவ்னா அன்பு. அன்பு. நாங்க தமிழ்ல என்னன்னு கேட்கல, எங்களுக்கு தெரியும். ஆமா, லவ்க்கு என்ன அர்த்தம்னு கேட்கல. உங்க லவ் பத்தி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிரு. சொல்லுங்க, உங்க லவ் பத்தி சொல்லுங்க. லவ் அப்படின்னா என்ன? லவ்னா ஒரு புனிதமான வார்த்தை தான். அதான் அதுக்கேற்ற மாதிரி லவ் இப்போ இருக்கணுமே. ஒரு சிலருக்கு நல்லா இருக்கு, ஒரு சிலருக்கு மாதிரியா இருக்கு. லவ் வந்து கரெக்டாக பண்ணால் நல்லா இருக்கலாம். கரெக்டு தான். மழை வந்து வரும்போது வெளியே தானே தண்ணி, அது காவால ஊயுதா இல்லை இந்த ஏரியில ஊயுதா, அதை பொறுத்து தான் ஒரு கலரு. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு. நான் லவ் பற்றி சொல்கிறேன்னா அதான்ப்பா கலர்னு சொல்லிட்டு அவன் கதையை கலர். அதோட சொல்ற அந்த நிலையை சொல்ற நிலைப்பாடு இல்லை, காதோட நிலைப்பாடு எங்கெங்க இப்படி வருது அதை பொறுத்து தான் மாறன்ற. நீங்க சொல்லுங்க. புரிஞ்சு எனக்கு பண்றதுதான் லவ். புரிஞ்சுக்காம பண்ணலன்னா அது சூப்பர். ஸ்டவ் மேல கடையா? ஸ்டவ் மேல கடை. அதனால ஒரு சேர்த்துட்டாரு ஸ்டவ். ஓகே, சொல்லுங்க. புனிதமானவர். லவ்னா அந்த காவலன் படத்துல விஜய் பண்ணுவார்ல தெரியாம. ஆமா தெரியாம ஆயா லவ் பண்ணுவேன். ஒருப்பா அவன் பார்வை அதே மாதிரி இருக்குது, அது என்ன பண்றது? நம்ம கருட பார்வை அப்படிதான். கருட பார்வை மோசமான பார்வை தெரியல. சொல்லுப்பா கிறிஸ்தோ, உன் லவ். யார் லவ் யார் மேல எப்படி வேணா வரலாம்னா அது எதுவும் சொல்ல முடியாது. உண்மையா இருக்கிறது தானே லவ். உண்மையா லவ். ஆக மொத்தத்துல லவ்ன்றது ஒருத்தர் உண்மையா இருந்தா அதுதான் லவ். ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும், ரெண்டு மனசு ஒத்துக்கணும். எல்லாரையும் கட்டல. இப்ப நீ சொல்லு. காதல் காமம் ரெண்டும் சேர்ந்தது தான் லவ். கரெக்டாக இருக்கணும் பேலன்ஸா. காமம் அதிகமானாலும் புட்டுன்னு போயிடும், காதல் அதிகமானாலும் இது இல்லைனாலும் புட்டுன்னு போயிடும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. அதனால பேலன்ஸாக இருக்கணும். இதான் நம்ம பாயிண்ட். பேலன்ஸ் கையில ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ரீசார்ஜ் பண்ணிடணும். கரெக்ட். எல்லாரையும் கேட்டேன், என்ன நான் ஆட்டு வஞ்சின்னு இருக்கு. மாமாக்கு ஆட்டு வஞ்சி ரொம்ப வருஷம் ஆகுது. ஐயோ என்ன சொல்ற? ரொம்ப வருஷமா கூடிய இருக்கிற போல இதை பார்த்துன்னு வேலை வெட்டி பார்க்கறது இல்லை. சொல்லு மாமா உன் லவ் கதையா. ஏன் லவ் நம்ம ஆகுது? நான் சொன்னா எல்லா லவ் ஸ்டோரி சொல்லு. உன் காரி மூஞ்சலவ காவியமா சொல்லு. நீ விடவே மாட்டேன்ல. ஒருத்தன் அதை புடிச்சுன்னு விட மாட்டான், இதை புடிச்சுன்னு விடாத. ஆமா கதை நீ சொல்லு. இல்ல லவ்ன்றது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தேவையான ஒரு விஷயம் தான் வாழ்க்கையில இருக்கணும். லவ் இல்லைன்னா வாழ்க்கை வேஸ்ட், வாழ்றதே வேஸ்ட் மனுஷன். லவ் அத்தியாவசியம் மாதிரி. ஆமா அத்தியாவசியம், சாப்பாடு மாதிரி. ஆமா கரெக்ட். அடுத்த கொஸ்டின். அதான் எல்லாருக்கும் இந்த படம் பார்த்து லவ் பண்ணுவாங்கல்ல, பிடிச்ச படம் கேட்கலாம் லவ்ல. அதான் யாருக்கு பிடிச்ச லவ் பெஸ்ட் ஃபிலிம் சார்? பெஸ்ட் லவ் ஃபிலிம் உங்க லைஃப்ல? எனக்கு லவ் டுடே. லவ் டுடே. ஏன்னா என்ன சீரியஸ் என்ன சார்? ரொம்ப நல்ல படம், ரொம்ப சூப்பர் படம். அது எந்த மாதிரி லவ் அந்த படத்துல? புரியல. எந்த மாதிரி லவ் அந்த படத்துல வரும்? லவ் டுடே. லவ் டுடே என்ன மாதிரி லவ்னா? இல்லை சார், பிரதீப் ராணா அந்த லவ் டுடேவா இல்லை விஜய் சார் லவ் டுடேவா? விஜய் நடிச்ச படம் பாரு. அப்படியா? அந்த துரத்தி ஃபாலோ பண்ணி. ஓகே ஓகே, சூப்பர் சார். அழகு எத்தனை அழகு. நீங்க யாரா துரத்தி லவ் பண்ணிருக்கீங்களா? நிறைய பேர். தெரியாது, நிறைய பேர். ஆனா இவர் யாரும் தொத்தம், அதுதான் இவர் தொத்தி இருப்பாங்க. இல்ல ஊரே உங்களை துரத்தி இருப்பாங்க. அதனால நோ கமெண்ட்ஸ். ஓகே சார். ஓகே காசி, உங்களுக்கு பிடிச்ச லவ் படம்? எனக்கு பிடிச்ச லவ் படம்னா 3. அது மூணு படம் தான் சொல்றேன். 3 படம் பேர் சொல்லப்போ. 3 படம் இல்ல, படம் பேரே 3 தானே. படம் பேரே 3. எதனால அந்த படம்? அதுல உண்மையான அன்பான காதல் இருக்கணும். லாஸ்ட் ஸ்டாப்ல கை தட்டுங்க. திவாகரோட பண்ணுவாரு அந்த படத்துல. அந்த லவ்வே லவ். ஓகே ஓகே. ஆகாஷ் நீங்க சொல்ல. ஆகாஷ் டைட்டானிக்னா? டைட்டானா நிக்க மாட்டோம். டைட்டானிக் பிடிக்குமா? நான் மாரி படம் டைட்டானிக். நல்ல படம் பா, இங்கிலீஷ் கதை படம். சொல்லு. கப்பல் மூழ்கிடும், வாப்பில ரெண்டு வீடும் பேரும் மூழ்கிடுவாங்க, 2 பேர் லவ் பிரிஞ்சிடும், மனசு கஷ்டமா இருக்கேன் நான். சாவு சாவும்ல. பொண்ணை காப்பாத்தி விடுவாப்பல, உயிரை குத்தாச்சும் பொண்ணை காப்பாத்துவாப்பல. அந்த மாதிரி லவ் அது பிடிக்கும். ஓகே. கோகுல் உங்களுக்கு? எனக்கு காதலர் தினம் பிடிக்கும். காதலர் தினம் பிடிக்கும். ஆமா, அது இன்னைக்கு காதலர் தினம்ன்றதால பழைய படம் அது. எனக்கு பார்த்தனா அது ரொம்ப பழைய படம் தான். சின்ன வயசுல இருந்து பாக்குறப்போ
சின்னதுல ஒரு லவ் வருது அந்த படம் பாக்குறப்போ, அதனால அந்த படம் பிடிக்கும். பியார் பிரேம காதல் பிடிக்கும். சூப்பர் சூப்பர். காமேஷ் உங்களுக்கு என்ன படம்? அமர்கலம் பிடிக்கும். அமர்கலம் ரெடி ஆகிற போல கேட்கறதுக்கு முன்னாடி தலையை துரத்து லவ் பண்ணுவாங்க அவங்க. நல்லா இருக்கும் அந்த படம். அப்படியா? அந்த படம் வந்து தலைக்கும் ஷாலினிக்கும் அன்னிக்கும் ஒரு பயங்கரமா லவ் வருது காரணமான படம் அது. இன்னைக்கும் அந்த படம் ஆமா கேடிவில போட்டுன்னு இருப்பாங்க அடிக்கடி. ஓகே. இல்ல உண்மையிலே கையெடுத்து அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டது இல்ல. பயங்கரமான லவ் அது. தம்பி கிறிஸ்டோ உனக்கு என்ன படம் பிடிக்கும்? லவ் படம்? நான் கில்லி படம் பிடிக்குண்ணா. கில்லி கபடி படம் ஆச்சுடா. நான் அந்த படம் ரொம்ப பிடிக்குண்ணா. ஏன் தெரியலண்ணா, அதில் விஜய் வருவாரு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. திரிஷாவை துரத்தி லவ் பண்ணுவாரு. ரொம்ப பிடிக்கும். விஜய் லவ்வே பண்ண மாட்டாரா? திரிஷா தோத்து லவ் பண்றது பிரகாஷ் ராஜ்ரா. அவங்க இல்ல அந்த கொட்டல திரும்ப வைப்பாங்கல, முய் வைப்பாங்கல, அந்த டீம். ஓட்டை நரி பேல அவரு இல்ல பிரகாஷ் ராஜ் கூட லவ்வே பண்ண மாட்டாரா? ஒல்லியா லவ்வே பண்ணுவாங்க. சரி மாமா, உனக்கு பிடிச்ச படம் என்ன மாமா? லவ் படம் எனக்கு வந்து தலித் தான், காதல் கோட்டை. அந்த ஜர்கின்ல போட்டு அந்த படமா? கமலி. கமலியா? பேர்லாம் நான் வச்சுக்கிறா. உன் லைஃப்ல ஏதோ கமலி வந்துட்டு போயிது போல. டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஆமாப்பா, பயங்கரமான படம்ப்பா. பார்க்காமே லவ். சூப்பர். அந்த ஒரு பீரியட் லவ் நல்லா இருக்கும். அந்த மாதிரி நீங்க லவ் பண்ணீங்களா பார்க்காம? ஸ்டார்டிங் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது ஒரு பொண்ணு தெரிஞ்சது. அப்படியா? அது ஒர்க் அவுட் ஆல விட்டான். எப்படியா போட்டோ தான பார்த்து லவ் பண்ணிருப்பீங்க. அது எப்படி பார்க்காம பண்ணி? சூப்பர் சூப்பர் சூப்பர். இல்ல அது ப்ரூஃப் போடுதுப்பா. சரி சரி. இவருக்கு யாரு? ஆமா, நீ சொல்லு. உந்து என்ன கதை? எனக்கு இயற்கை படம் ரொம்ப பிடிக்கும்பா. இயற்கை. அருண் விஜய் லவ். கை இருக்குதுல. இயற்கை ரொம்ப பிடிக்கும். சரி சரி. உள்ள மரம் செடியெல்லாம் வளர்ந்துருக்கும் நினைக்கிறேன். ஆமாப்பா, அதுவும் பார்க்காத லவ் தானேப்பா. லவ் சொல்லிட்டு போயிடுவா போல இல்ல, அது கப்பல்ல. வந்து வேறமே லவ் மாமா. ஆமாப்பா, லவ் பண்ணி கப்பல்ல வியாபாரம் பண்ண வந்த பொண்ணு லவ் சொல்லிட்டு போயிடுவா போல. அவனுக்காக காத்துட்டு இருக்கான் ரொம்ப வருஷமா. அது பயமா. கிளைமேக்ஸ்ல வருவா போல, நடுவுல ஷாம் உள்ள பூந்துருவா போல, மனசு கலிற மாதிரி இருக்கும். வியாபாரத்திலே இருக்காரு. ஏன்னா இவரு வியாபாரம் பண்றாருல. ஆமாப்பா, வியாபாரம் தானே பண்றோம். இல்ல மாமா, அது ஒரு நல்ல லவ் தான். அது இயற்கை. நம்ம ஆசைப்பட்டவங்க. எதனா ஒரு படம் வந்திருக்குதா? இல்ல, இயற்கை மாதிரி ஒரு படம் இப்ப சரி, வரல. நீ ஆர்வர் உள்ள போ. பாஸ் எத்தியா ஃபர்ஸ்ட்? இல்ல, பாஸ் இல்ல, ஒரு கேஸ் எடுத்தேன். அதை நானே முடிச்சிட்டேன் கோர்ட்ல வாதாடி. ஓகே, அடுத்த क्वेश्चन. நம்ம எல்லா லைஃப்லயும் ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், ஒரு லவ் பாட்டு. நான் உனக்கு பிடிச்ச லவ் பாட்டு அந்த மாதிரி. உனக்கு பிடிச்ச லவ் பாட்டு சார் நீங்க சொல்லுங்க சார். பிடிச்ச லவ் பாட்டு. உங்களுக்கு பிடிச்ச லவ் பாட்டு? அது லவ் பாட்டான்னு தெரியாது, ஆனா எனக்கு அந்த காதல் காயங்களே அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது லவ் ஃபெயிலியர் சாங். ஃபெயிலியர் சாங். ஓ, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே சார். சூப்பர் சார். உன்னோட காசி? எனக்கு அந்த 3 மூவில லவ் பாட்டு நான் அந்த ரொம்ப பிடிக்கும். அந்த போனி போ அந்த சாங்ல, அந்த சாங் இன்னும் அந்த படம் மட்டும் தான் பாத்திரியா வாழ்க்கையில? எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. சரி சரி. ரொம்ப விரும்பி பாப்பேன். போனி போ. சூப்பர். பாட்டு ரொம்ப நல்லா. ஆகாஷ் உனக்கு? நீப்பா. ராஜராஜா சொல்லணும். ஆஹா, ரெண்டு பேர்ல பண்ணுமா உனக்கு? சரி சரி சொல்றேனா? நீப்பா. எனக்கு வந்து கானா பாட்டு தான் பிடிக்கும். காதல் கானா பாட்டு தான். என்ன பாட்டு? நிறைய பாட்டு வரும். ஏன்னா உன்னை நான் பார்த்தேன் அந்த பாட்டு. ஓ, அதுவும் லவ் ஃபெயிலியர் தான். ஆமா, நல்ல பாட்டு. அந்த பாட்டு கேளுங்க ஒரு வாட்டி. நீங்க கேட்டிருப்பீங்க வீடியோ. சரி, நீ சொல்லுமாமா. உனக்கு உன்னா பாட்டு? நடுவுல படத்துல ஒரு படம் பாட்டு வந்து சிறையில. சரி. ஆமா, நீலோத்தினா அந்த பாட்டு. நீலோத்தி. அந்த பாட்டு செம்ம பாட்டு. உனக்குடா? நான் எனக்கு பச்சை குத்திக்கணும் பேர் அந்த பாட்டு. சூப்பர். மாமா உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? எனக்கு நான் எழுதின பாட்டு தான், லக்கா மாட்டிக்கிச்சு. அது சூப்பர் மாமா. எனக்கு வந்து ஒரு கல் எஸ்எம்எஸ் பிடிக்கும். செம்ம பாட்டு. அதுனா வீடு கட்டுற பாட்டு மாரி இது. ஆமா, ஒரு கல் இருக்கும், ஒரு சிமெண்ட் இருக்கும், வச்சு எனக்கு கடி வேண்டியது. போன ஜென்மத்துல கொத்தனாரா இருந்தா போல. ஆமா, அதான் அந்த பாட்டு பிடிச்சி ரொம்ப. ஓகே, இப்போ அடுத்து வந்து லவ்வர்ஸ் டேக்கு எந்த gift கொடுத்தா நல்லா இருக்கும்? லவ் பண்றவங்க எந்த gift இந்த gift கொடுத்தா நல்லா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி என்ன gift சொல்லுப்பா. என்னப்பா gift? அங்க இருந்து போயிடலாம். நம்மளே பெரிய கிஃப்ட் தானா இதுக்கப்புறம்? நான் கிஃப்ட் காசு இல்லையா அவன் gift வாங்குறதுக்கு? நான் அதை சொல்லு, அதை விட்டு தேவையில்ல பேசாது. நீப்பா? வைஃபுக்கு ஒரு டைரி மில்க் ஒன்று தருவேன். 5 ரூபாய் தான். 200 ரூபாய் டைரி மில்க். 200 ரூபாய் டைரி மில்க். ஆட்டோக்கே 100 ரூபாய் கொடுக்க மாட்டேன், டைரி மில்க் மட்டும் 200 ரூபாய் தரேன். ஆட்டோ ஓடுறது நான் தானே. எங்க பின்னி ஓட்டல எங்களுக்கு. ஆட்டோ எப்சில இருக்குது இப்போ. ரேபிடோல வந்துட்டேன். ஓகே ஓகே, அடுத்து போயிடலாம். நீ என்ன வாங்கி கொடுப்ப? நம்மளுக்கு வாங்கி கொடுக்குறப்பலாம் லவர்ஸ் டே தான். சூப்பர் அப்படின்ற. ஆமா, நீ வா. சாப்பிட்றதுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பேன். நான் இன்னும் கேட்கலப்பா. பொதுவா லவ் Lovers day இந்த வாங்கி gift கொடுத்தா நல்லா இருக்கும் லவ் பண்றவங்க அப்படின்னா ஏதாவது gift, ஒரு பொம்மை சொல்லலாம், வாட்ச், டெடி பேர், அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி சொல்லலாம். எதனா நீ கொடுக்கலாம். சொல்லு, என்ன சொல்ற சொல்லு. டெடி பேர் கொடுக்கலாம். டெடி பேர் கொடுக்கலாம். நீப்பா? நான் வந்து ஒரு ரிங் வாங்கி கொடுக்கலாம். சூப்பர். ஏன்னா எனி டைம் அது கையில பார்த்துட்டே இருக்கும். ஆஹா, பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க கையை எப்போ டச் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே சார், நீங்க? ரோஸ் வித் சாக்லேட்ஸ். ரோஸ் வித் சாக்லேட்டா? சார் நேர் மாமா பிறந்தநாள். என் சமாதியில போய் என்ன கேட்கறாப்பா ஒருத்தர்? குடியரசு தினம் வச்சிருக்கிறாரு. அதுதான் கொடுப்பேன். நீ மச்சான். ஓகேப்பா, நான் என்ன கொடுப்பேன்? கதை தான் கொடுப்பேன். போல நம்மள ஒரே டீம் தான், வேற என்ன பண்ண முடியாது. வேகமா கதை தான் கொடுப்பேன். என்ன தப்பி வாங்கி தரேன் கதை கொடுப்பேன். அதான் வாங்கி தரேன் கதை கொடுப்பேன். இல்ல,
நான் வாங்கி கொடுத்துருலப்பா, ஆனா வாங்கி கொடுக்கலாடினா நல்ல ஒரு அவங்க மனசு மறக்காத அளவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். தாஜ்மஹால் குத்துருவ போல. நீங்க வாங்கி தரல நீங்க சொன்னா மட்டும் எல்லாம் நம்பிடுவாங்களா? இவரை கேட்டா எல்லாருமே சொல்றாரு. அப்படியா? சொல்லுங்க அவர் எதனா வாங்கி கொடுத்தாரு. அவங்க லவர் இதோ என்னதான் வாங்கி கொடுத்துறாரு அவரு. நம்ம சைடுல இருந்து உலக மக்களுக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்றோம். நம்ம சைடுல வேலண்டைன்ஸ் டேக்கு நான் ஓகேவா? சூப்பர்ப்பா, சொல்லலாம்பா. அருமைங்க. மெட்ராஸ் மைக் மீடியா நேயர்கள் சார்பாக உலக மக்கள் அனைவருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. லவ் ஃபீல் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஃபேமிலியோட கொண்டாடுங்க, பீச் போய் கொண்டாடுங்க, எங்க வேணா கொண்டாடுங்க. கொண்டாடுங்க. ஆனா பார்த்து சேஃபா கொண்டாடுங்க. ஆனா இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்குலாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யாரா கபில, அது நம்ம காலம்.